இதுவரை இல்லாமல் இருந்து வந்த யோகங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் இடம்பெயர்கிறார். குரு இடம்பெயர்கிறார், சனி பகவான் இடம்பெயர்கிறார். இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூடியிருக்கும்போது தான் நல்ல இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையோ அல்லது நம்ம வீடு கட்டக்கூடிய அதுக்கான செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியமோ, அது எல்லாருமே 12 குரு வந்துடுச்சுன்னா செலவீனங்கள் என்று சொல்கிறாங்க. சுப விரயம் என்று தான் சொல்லணும். நம்ம அதாவது நாம் செயல்படுத்தக்கூடிய தன்மையை சுபமாக செயல்படுத்தணும். நாளைக்கு பொழுதுக்கு நாம் அதாவது ஃப்யூச்சர் பிளான் என்று சொல்கிறோம் இல்லை. 12 குரு வந்தது மட்டுமே பேசுகிறாங்க எல்லாருமே. இது ஒன்றும் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் மகா தவறு. விரயம் என்பது முதல்ல சொல்கிறதே தவறு. அது சுப விரயம். இப்பொழுதுக்கல்லவையா ஃப்யூச்சருக்கு நம்ம ஒரு 20 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு நம்ம தலைமுறை வாரத்துக்கு ஒரு சின்ன இடமோ விடம் சார்ந்த விஷயத்தையோ நாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும், நாம் செயல் திட்டங்கள் ஒரு கம்பெனி உருவாக்குறோன்னா எதனா செலவு பண்ணாதான் அந்த கம்பெனி கூட உருவாக்க முடியும். நம்மக்கிட்ட பொருளை எடுத்து திருப்பி நம்மகிட்ட இன்னொரு இடத்துல கொடுத்தா தான் அந்த பொருள் விளையும். விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தை நாம் வச்சுருந்தா விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கான தேவைகள், அந்த பயிருக்கான நெற்பயிருக்கான விதை நெல், ஏர் உழுதல், அதெல்லாம் எல்லாத்தையும் நாம் செய்தால்தான் பொன்மணியை நாம் எடுக்க முடியும். அந்த என்ன சொன்னோம், வெள்ளாமை என்று சொல்லக்கூடிய நெல் பாகத்தை நாம் எடுத்து நாம் செயல்படுத்த முடியும். அதுக்கான செலவீனங்கள் சேரக்கூடிய நாட்களாக இந்த காலம் அமையப் போகிறது. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது, ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவோட அமைப்பு ஏற்கனவே குரு இருக்காருங்க ஐயா. அந்த ரிஷபத்தில் அனைவரும் இடம்பெயரக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து செவ்வாய் குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையா. இது ஒவ்வொரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை இது மாதிரி நடக்கும். இந்த 46 நாட்கள் 12/6 மன்னிக்கணும் 12/7/2024 முதல் 26/8/2024 முதல் நம்மளுக்கு இந்த 46 நாட்கள் குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதுவரை இல்லாமல் இருந்து வந்த யோகங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் இடம்பெயர்கிறார். குரு இடம்பெயர்கிறார், சனி பகவான் இடம்பெயர்கிறார். இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூடியிருக்கும்போது தான் நல்ல இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையோ அல்லது நம்ம வீடு கட்டக்கூடிய அதுக்கான செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியமோ, அது எல்லாருமே 12 குரு வந்துடுச்சுன்னா செலவீனங்கள் என்று சொல்கிறாங்க. சுப விரயம் என்று தான் சொல்லணும். நம்ம அதாவது நாம் செயல்படுத்தக்கூடிய தன்மையை சுபமாக செயல்படுத்தணும். நாளைக்கு பொழுதுக்கு நாம் அதாவது ஃப்யூச்சர் பிளான் என்று சொல்கிறோம் இல்லை. 12 குரு வந்தது மட்டுமே பேசுகிறாங்க எல்லாருமே. இது ஒன்றும் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் மகா தவறு. விரயம் என்பது முதல்ல சொல்கிறதே தவறு. அது சுப விரயம். இப்பொழுதுக்கல்லவையா ஃப்யூச்சருக்கு நம்ம ஒரு 20 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு நம்ம தலைமுறை வாரத்துக்கு ஒரு சின்ன இடமோ விடம் சார்ந்த விஷயத்தையோ நாம் முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும், நாம் செயல் திட்டங்கள் ஒரு கம்பெனி உருவாக்குறோன்னா எதனா செலவு பண்ணாதான் அந்த கம்பெனி கூட உருவாக்க முடியும். நம்மக்கிட்ட பொருளை எடுத்து திருப்பி நம்மகிட்ட இன்னொரு இடத்துல கொடுத்தா தான் அந்த பொருள் விளையும். விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தை நாம் வச்சுருந்தா விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கான தேவைகள், அந்த பயிருக்கான நெற்பயிருக்கான விதை நெல், ஏர் உழுதல், அதெல்லாம் எல்லாத்தையும் நாம் செய்தால்தான் பொன்மணியை நாம் எடுக்க முடியும். அந்த என்ன சொல்லுவாங்க, வெள்ளாமை என்று சொல்லக்கூடிய நெல் பாகத்தை நாம் எடுத்து நாம் செயல்படுத்த முடியும். அதுக்கான செலவீனங்கள் சேரக்கூடிய நாட்களாக இந்த காலம் அமையப் போகிறது. நாம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கோ இல்லை அடுத்ததாக வரக்கூடிய மாதம் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுக்கு, ஏன்னா பயிர் நெல் விதைக்காமல் கிடைக்காதல்லவா. மிதுனராசிக்கு விதைக்கின்ற காலங்களாக இந்த காலம் பொன்னான காலம் அமையப் போகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் எடுக்கணுங்க ஐயா. ஒவ்வொரு முடியும் அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நம்ம 11ஆம் அதிபதி அவர் தான். அவரோட வீட்டுக்கு 2ஆம் இடத்துல வரும்பொழுது நாம் தனம் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தால் தனம் திருப்பியும் பெறக்கூடிய காலங்களாக அமையப் போகிறது. அவர் ராசியில் இருந்தாலும் சரி, அவர் 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அவர் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நம்மளுக்கு 11ஆம் அதிபதி. அவர் தான் 6ஆம் அதிபதி. தொழில் இது வரைக்கும் மறைஞ்சிருந்தால் இன்னொரு தொழில் அடிஷ்னலாக நாம் செய்ய போகிறோம். இது வரைக்கும் ப்ரிப்பேர் இல்லாமல் இருந்து ஐயா நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஏதோ மெயின்டைன் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் வாழ்க்கை தருது. அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னொரு தொழில் நாம் அடிஷ்னலாக செய்யறதுக்கு நம்ம மூளையை தூண்டுதல் கொடுக்க போகிறார்.
வேலை புதிய முயற்சியில் ஒரு வேலை சமன்பாடை நாம் உற்பத்தி செய்ய போகிறோம். இந்த வேலையில் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை நாம் கூடவே இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். உடல் உழைப்பை அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. முக்கியமாக இதுவரைக்கும் நோய் இல்லாமல், அதாவது நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க பாருங்கள், இந்த மிதுன ராசிக்காரங்களாம் ரொம்ப கடுமையான சூழ்நிலை. இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை கடுமையாக வாங்கிட்டாங்க. ஏன்னா மற்ற கிரகங்கள் அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணல. அதனால் அடிமை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சாட்டு காட்டிடுச்சு, ஒரு சாத்திச்சுன்னு கூட சொல்லிடலாம். அவ்வளோ கடுமையான தாக்கத்தை இன்னமும் அனுபவிச்சுட்ருக்காங்க நிறைய பேர்லாம். அதுலேருந்து மீன்றதுக்கோட காலமே எதுவுமே கிடைக்கல. ஒவ்வொரு படியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க. இந்த காலம் திரும்பவும் அவங்களுக்கு திரும்பியும் பீரியட் ஆரம்பிக்குது. என்னென்னா ஸ்டார்ட் பண்ணி விடணும், இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லணும். திருமணம் சார்ந்த விஷயம், அதாவது மிதுனராசி பெண்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லுவேன். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் அதாவது முன்னோட்டம் இல்லாமல் இருந்தால், நாங்கள் எனக்கு எல்லா ஜோசிகாரும் பார்த்துட்டுங்க திருமணம் வாய்ப்பே கேட்டேன்னா, இந்த மாதிரி குருமங்கள யோகம் 12ஆம் இடத்துல ஏற்படும் பொழுது, அல்லது எல்லா இடத்துல ஏற்பட்டாலும் குருவோட மங்களக்காரகன் செயல்பட்டால் அந்த மங்கள யோகம் ஏற்பட்டு நம்மளுக்கு திருமண தோஷங்கள் நிவர்த்தி செய்து நம்மளுக்கு மங்களம் ஏற்படும். திருமண பாக்கியம் கிட்டும் ஐயா. இடம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் நல்ல அமைப்பு. இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வராது சுவாமி. இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்து எதுவுமே நடக்கலை சாமி, நானும் வீடு கட்டலான்னு பார்க்குறேன், ஸ்டார்ட் பண்ணுன்றவங்களுக்கு, இந்த மிதுனராசிகாரங்களுக்கு இந்த முறை வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன சொன்னாலும் சரி, இனிமேல் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடனோ உடனோ எதனா ஒன்று வாங்கியாவது அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாக ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், அது மாதிரி நடக்கும். மிதுனராசி இயக்கிறது தான் கஷ்டம். அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுனா அவங்க ரன்னிங்கில் யாராலுமே பீட் பண்ணவே முடியாது. அவ்வளோ டேலண்ட்டு. என்னென்னா தடை கொஞ்சம் கிடப்பில் போட்டாங்கன்னா அது அப்புறம் தூக்கி போட மாட்டாங்க. பொருள் விட்டது தான் அவங்க கிட்ட. தூக்கி எரியணும்னு முடிவு பண்ணிட்டா அது கோடி ரூபாய் பொருளாக இருந்தாலும் தூக்கி போட்டது தான். அதுவே வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை விட அதிகப்படியாக சேர்த்து தான் எடுத்துன்னு வருவாங்க வீட்டில். அந்த மாதிரி மைண்ட் செட்டிங் உடையவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த முறை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் 11ஆம் அதிபதி அவர் தான், 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அவரும் குருவோடு சேர்ந்து நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலங்களாகும். கடன் பிரச்சனை என்றாலே செவ்வாயும் சனி பகவானை தான் குறிக்கும். அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது. ஊரை சுற்றி நாம் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப பிரச்சனையாகுது, அங்கங்கே கடன் வாங்கிட்டு இருக்கிறேன் பிட்டா. அவள் எல்லாம் ஒன்று சேர்த்தனா எதனா ஒரு பேங்க்கில் ஒரு லோன் எதனா எனக்கு கிடைச்சா கூட கிடைக்கும். அதை முடிச்சுட்டு நான் நிம்மதியாக ஒரே லோனை கட்டிக்குவேன். அந்த மாதிரி வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய காலங்களாகும். நீங்கள் செயல்படுத்துங்க, இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். இந்த காலச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு நல்ல மங்களத்தையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலங்களாகும். ஐயா, வரவுக்கேற்ற செலவு, நான் அதையும் சொல்லிடுறேன். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டு காலங்கள் நாம் சொல்லக்கூடிய பயிற்சியில் வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பாக வரும். நான் இல்லைன்னே சொல்லலை, அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். இப்போ ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னா 50,000த்துக்கான செலவு இந்த மாதத்தில் என்னென்ன இருக்குதோ மொத்தத்தையும் கொடுத்துருவோம். அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போ இருக்கிற காலம். சேவிங்ஸ் என்பது இப்போதைக்கு கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு நாம் இந்த வாழ்க்கை தரத்தோடு தான் நாம் ஓட்டி தான் தீரணும். ஏன்னா குருமங்கள யோகம் பெற்றாலும் அந்த மங்கள யோகம் 7, 8 என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் நம்மளுக்கு பதியுதையா. இது வரைக்கும் பதியாத ஒரு இடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நேரடியாக பார்க்கிறார் செவ்வாய் பகவான். அவர் வீட்டை அவருடைய நேரடி பார்வையில் பார்க்கும்போது இது வரைக்கும் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போயிடும். ஏன்னா மெயினான விஷயம் அதை பார்க்கணும். இது வரைக்கும் 3ஆம் இடம் தடை என்று சொல்லியிருந்த இந்த இடத்துல பார்வை பதிஞ்சு செவ்வாயுடைய பார்வை எங்கே பதியுதோ அந்த தடையெல்லாம் உடையும். ஏன்னா அவர் 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த தடைகளை உடைக்கக்கூடிய காலங்களாகும். இது வரைக்கும் விடாமுயற்சி வெளியூர் செல்லாமல் இருந்தால் அந்த வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம், அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. வெளியூர் சென்றோ அல்லது வெளியூர்களால் நம்மளுக்கு நல்ல ஆஃபர், வெளியூர் மக்களோ வெளிநாடு மக்களோ வெளியூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய பாக்கியமாக இந்த காலம் மிதுன ராசிக்கு அமையப் போகிறது. நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்லுவேன். திருமணம் பெண்களுக்கு இது ஒரு திருமணத்துக்கு நல்ல யோகம் தரக்கூடிய காலங்களாகும். திடீர் திருமண வேறுபாடுகள், முக்கியமாக காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலங்களாகும். பெற்றோர்களே நம்மளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற காலமாகவும் இந்த காலம் அமையும். மிதுனராசி இனிமேல் கொஞ்சம், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் இரண்டும் கண்டிப்பாக கலந்த வாழ்க்கை தான் இந்த ஓராண்டு வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு இருக்கிறது. உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா நான் சேர்த்துட்டு எனக்கு ரூபாலாம் அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல. அதுக்கேற்றான் போல் வருமானத்தையும் கொடுத்து தான் நம்ம செலவீனத்தையும் செய்வார். மன நிம்மதி பெறக்கூடிய
கடன்கள் பிரச்சனையின் தீர்க்கக்கூடிய காலங்களாகும் இந்த 46 நாட்கள். ஏதோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இறைவன் அந்த பிரச்சனைலேருந்து நாம் வெளிக்கொண்டு தான் வரப்போகிறார். ஏன்னா அவருடைய பார்வை எங்கெங்கே பதியுதுன்னா அதுக்கேற்ற போல தான் நம்மளுக்கு இருக்கும். நான் அவருடைய பார்வை இது வரைக்கும் 6, 7 என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து குரு பகவானோடு சேர்ந்து 6, 7 கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு அந்த குருமங்கள யோகத்தையும் பெற்று திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் இல்லையா? நிச்சயதார்த்தமாவது பண்ணுவோம், இல்லை பெண் வீட்டாருக்கோ பையன் வீட்டுக்காருக்கோ நாம் போய் வரக்கூடிய காலங்களாகவோ இதாவது ஒப்புதல் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த ஒப்புதல் செய்யக்கூடிய காலத்தாக ஏற்படுத்தி தருவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாமி. இனிமேல் துன்பம் என்பது இல்லாமல் மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஏன்னா கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலிமையும் அந்த கோச்சார ரீதியாகவும் நல்ல முழு பலாபலங்களை ஆரம்பிக்கிறோம். முழு பலாபலங்களை அனுபவிக்கிறாங்க ஐயா. இது வரைக்கும் சுக்கிரனால் அனுபவிக்கிறாங்க, செவ்வாயால் அனுபவிக்கிறாங்க, குருவால் அனுபவிக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த பலாபலன் உண்டு. இனிமேல் துன்பம் என்பது இல்லை என்பதுக்கு முதல் ஆதாரம் என்றே சொல்லலாம். இதுக்கான அமைப்பே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குருவோடு சேர்ந்த செவ்வாய் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அதுவும் 12ஆம் இடம் திடீர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் மிதுனராசிக்கு இது முறை அமைக்கிட்டு கிடைக்கும். ஏன்னா அவர் வீட்டுக்கு 11ஆம் அதிபதி அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் அமரும் பொழுது அதுவே பெரிய வருமானம். அவரை வீட்டுக்கு அமரும் போது 2ஆம் வீட்டில் அமரும் போது நல்ல ஒரு தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும். திடீர் வெளியூர் என்று சொல்லக்கூடிய வெளியாட்கள் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பால் நல்ல வருமானத்தை பெறப்போகிறாங்க. இல்லை அவங்க மூலிமா நம்மளுக்கு நல்ல ஆதாயங்களோ நாம் கொடுக்கக்கூடிய காலங்களாகவோ அந்த காலம் அமையப் போகிறது. இது வரைக்கும் பற்றற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாது. அதாவது எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல் நிம்மதி பெருமூச்சு தான். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. பரவாயில்ல, எவ்வளோ செல்வம் வந்தாலும் பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அது உபயராசி என்பதாலேயும் அதுவும் இல்லாமல் திருவாதிரை அங்கே அமர்ந்திருப்பதால் தான் அந்த வார்த்தை சொல்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்ள பக்குவம் உண்டு, எதையும் தடுத்து வானம் தூக்கி போடுற பக்குவமும் அவங்ககிட்ட இருக்குது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் அந்த ஸ்ரீ காளி என்று சொல்லக்கூடிய மாகாளியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.